தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவனர் அவர் சரியாதி மன்னன் கிட்ட சொல்றாரு, இது மாதிரி நான் உனக்கு ஒரு யாகத்தை செய்விக்கிறேன் அப்படின்னு. சரியாதி மன்னனும் என்ன பண்றான், யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவிக்கிறான். இதுல ஒண்ணு கவனிக்கணும், சிவனர் அந்த அஸ்வினி தேவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்திரனுக்கு சமமாக உங்களுக்கும் அந்த சோமரசத்தை கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப அதை கொடுக்கணும்னா யாகம் பண்ணணும் இல்லையா? அதுக்காகவும் அவர் சரியாதி கிட்ட கேட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த யாகத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடந்தது அப்படின்றத லோமச மகரிஷி இப்போ யுதிஷ்டருக்கு சொல்கிறார். இந்த யாகத்தில் என்ன பண்ணுறாங்க, சோமரசம் அதை அஸ்வினி தேவர்களுக்கு எடுத்து வைக்கிறார் சிவனர். இப்போ அந்த இந்திரன் என்ன பண்ணுறான், இந்திரனுக்குத்தான் அந்த சோமம், அவன் அஸ்வினி தேவர்களுக்கும் இந்த சோமத்தை கொடுக்கறத பார்த்த உடனே, இருங்க இந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேர் அவங்கெல்லாம் இந்த சோமத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. இவங்கெல்லாம் யாருங்க, சொர்க்கத்தில் தேவர்களுக்கு வைத்தியம் பண்றவங்க, அதனாலேயே அவர்கள்லாம் தகாதவர்கள் அப்படின்றான் இந்திரன். சிவனர் சொல்றாரு, மகேந்திரா, என்ன தேவர்களைப் போல ஜரை இல்லாதவனாக செய்தவர் அது யாருன்னா இவங்க தான், நல்ல செல்வம் உள்ளவர்கள். இவங்களை நீ அவமதிக்காதே, உன்னையும் மற்ற தேவர்களையும் தவிர சோமத்தை இவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லு. அஸ்வினி தேவர்களும் தேவர்கள் தானே, அப்போ தேவர்களுக்கு அதுலேயும் தலைமையாக இருக்கின்ற இந்திரனுக்கு அவங்களுக்கு மட்டும் சோமத்தை கொடுக்கலாம்னும் போது அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இங்க அஸ்வினி தேவர்கள் பேர்லயே அவர்கள் தேவர்கள்னு இருக்கு, அப்புறம் என்ன கஷ்டம்? அப்ப இந்திரன் சொல்றான், இந்த பாருங்க, அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு சிகிச்சை செய்கிறவங்க, அதாவது தேவர்களுக்கு. அதுக்கப்புறமா மனிதர்களுடைய லோகத்தில் சஞ்சரிப்பவர்கள், இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். அற்ப மானிட பதரே அப்படின்னு சொல்கிற மாதிரியான வசனங்கள் நம்ம நிறைய கதைகள் அதிலெல்லாம் கேட்டிருக்கோம். ஏன்னா மனிதர்கள் அப்படின்னாலே மனிதரா அப்படின்னு பார்க்கறது தான் அந்த சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய குணம் போல இருக்கு. அவன் சொல்கிறான், மனிதர்களுடைய லோகத்தில் இவங்க சுற்றி திரிபவர்கள் வேலைக்காரர்கள். யாரு? அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்றான், இவர்கள் வேலைக்காரர்கள், இவங்க எப்படி அந்த சோமபானத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறான். அந்த கிளாஸ் ஹையரார்கி அப்படின்றது எல்லா காலத்திலும் இருக்கும் போல இருக்கு. பணி செய்பவர்கள் அப்படின்னா அவங்கள அப்படி கீழானவர்களாக பார்ப்பது அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் போல இருக்கு. ஆனால் இது இந்திரன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பின்னாடி அதற்கான விளக்கம் வருகின்றது. இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான் இந்திரன். அவங்களாம் வேலைக்காரங்க, எங்களுக்கு வைத்தியம் பண்ணுறவங்க, மனுஷங்க இருக்க இடத்துல சுற்றிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு போயிட்டு எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்கு இதெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்ல சிவனர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் காதலியே வாங்கலை. அவர் பாட்டுக்கு அலட்சியமாக அந்த சோமரசத்தை அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போது அதை எடுத்து கொடுக்க போகிற நேரத்தில் சிவனரை பார்த்து இந்திரன் சொல்கிறான், இந்த பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த சோமத்தை கொடுத்தீங்கன்னா கோர ரூபம் உள்ளதும் எல்லாத்துலேயும் சிறந்ததுமான அந்த வஜ்ராயுதத்தால் உங்களை அடிப்பேன் அப்படின்றான். அதாவது இது ஒரு மிரட்டல். நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவர் எடுத்துட்டார் கையில், இதை கொடுத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தால் உங்களை அடிப்பேன், கொல்வேன் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா வஜ்ராயுதத்தால் அடித்தா அதுக்கப்புறம் யாரும் உயிர் பழைக்க முடியும். ஆனால் சிவனர் என்ன பண்ணுறாரு, இந்திரன் இந்த மாதிரி சொன்ன உடனே கோவப்படலை, சிரிக்கிறார். சிரிச்சுட்டே என்ன பண்ணுறாரு, அஸ்வினி தேவர்களுக்கு அந்த சோமத்தை கொடுக்கின்றார். இப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், நான் சொல்லியும் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அந்த வஜ்ராயுதத்தை வீசுகிறான். அப்படி அந்த வஜ்ராயுதத்தை எரியும் பொழுது சிவனர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அவன் கை அசையாமல் நிற்கிற மாதிரி செஞ்சிடுறார். அவன் கை அத்தோட ஸ்தம்பித்து போய் விடுகின்றது. அத்தோடு இல்லாமல் என்ன பண்ணுறாரு, இந்த இந்திரன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இவன் இருந்தா தொல்லதான் அப்படின்ட்டு அவனை கொல்வதற்காக மந்திரத்தில் அக்னியில் ஹோமம் செய்கிறார். அந்த அக்னியிலிருந்து மிகப்பெரிய மதம் அப்படின்ற பெயர் உள்ள ஒரு பெரிய அசூர உருவத்தை கொண்ட கிருதையை அப்படின்றத உண்டாக்குகின்றார். அந்த கிருதையை எப்படி இருக்குன்னா, அதனுடைய அந்த சரீரம், பாடி இருக்கு பாருங்க, அது தேவர்களாலும் சரி அசுரர்களாலும் சரி இந்த மாதிரி அப்படின்னு அவங்களால அதை சொல்லவே முடியலையா. அதனோட வாய் எவ்வளோ பயங்கரமாக இருந்ததுன்னா,
அந்த முகவாய்க்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேல் பகுதி ஆகாயத்தில் இருந்து தான், கீழ்ப்பகுதி பூமியில் இருந்து தான். அப்போனா அதனோட வாய் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். பயங்கரமாக அந்த பல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், அவ்வளவு கூராக இருந்து தான். இந்த 4 தெற்று பல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் 100 யோஜனை தூரம் நீண்டு கொண்டு இருந்ததாம். மற்ற பல்லெல்லாம் 10 யோஜனை தூரம் நீண்டவையாக இருந்ததாம். அப்படியே அவ்வளவு கூராக மாளிகையோட சிகரம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி சூலாயுதத்தோட முனை மாதிரியும் அவ்வளவு ஷார்ப்பாக இருந்ததாம். கைகள்லாம் ஆயுதம் மாதிரி இருக்கான், அதெல்லாம் 10,000 யோஜனை நீளமாக இருந்துதான். அந்த 2 கண்கள் அப்படியே இந்த சூரியன் சந்திரன் மாதிரி பிரகாசிக்கின்றதாம். அந்த வாய் இருக்கு பாருங்க, ஊழித்தீ மாதிரி இருந்துதான். அந்த பிசாசு மின்னல் அசைவது போல அசையுதான், அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே நவருது. அந்த நாக்கால வாயை நக்கி கொண்டு வாயை திறந்து மூடி அந்த கோரமான கண்கள், அப்படி உலகத்திலேயே இதுதான் வலிமையானது அப்படின்ற மாதிரி கூடவே பயங்கர கோபத்தோடு இருக்குதான். வலிமை மட்டும் இருந்தால் போதாது, கோபமும் வந்துடுச்சு அப்படின்னும் போது அதனுடைய அந்த ஆற்றல் அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா கோபத்தில் அபரிமிதமான ஆற்றல் நம்ம உடலுக்கு வருது அப்படின்றத நம்ம சில நேரங்களில் பார்க்குறோம். மூளை வேலை செய்யாது, உடம்பு மட்டும்தான் வேலை செய்யும்னு நினைக்கிறேன் கோபம் வரும்போது. அப்போது பயங்கரமான சத்தத்தை போட்டுக்கிட்டு பின்ன இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது அப்படின்னும் போது ஓசை எழுப்ப தான் செய்யும். அந்த சத்தத்தோட எதிரொலி வேற கேட்குது, இது கத்துறது போதாது அப்படின்னு எக்கோ வேற. அப்படியே இந்திரனை கடிச்சு தின்றம் பாரு அப்படின்னு அவன் பக்கத்தில் ஓடுது. இதை பார்த்த உடனே அந்த இந்திரனுக்கு பயம், நடுங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உருவம் இவங்கிட்ட வந்ததுன்னா, அதுவும் மற்ற நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஏதோ சண்டை செய்வான், ஏதோ ஆயுதத்தை ஏவுகிறான், அம்பை ஏவுகிறான், இல்லை மறுபடியும் வஜ்ராயுதத்தை ஏவுகிறான், இப்படி எதை ஒன்றா சொல்லலாம். இப்போது கையெல்லாம் அசைக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். அது கருக்கு முருக்குன்னு கடிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே நிற்க வேண்டியது தான். இப்போ வழக்கம் போல செவனர்கிட்ட சரணடைகின்றான். ஐயா பிருகுநந்தனா, இன்னிலேருந்து இந்த அஸ்வினி தேவர்களும் சோமபானத்துக்கு தகுதி உள்ளவர்கள். நான் இதை உண்மையாக சொல்கிறேன், எந்த சந்தேகமும் கிடையாது, நான் இதுலேருந்து மாற மாட்டேன். பிராமணரே, தயவு செஞ்சு ஏன் விஷயத்தில் நீங்கள் கருணை காட்ட வேண்டும். உங்களுடைய அந்த நல்ல முயற்சி, அஸ்வினி தேவர்களுக்கும் சோமத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நல் முயற்சி, அதை சொல்கிறான். அது வீணாக வேண்டாம். ஏன்னா யாகம் நடக்கும்போது ஒரு மரணம் நடந்தது அப்படின்னா அது வேற கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா. அதனால இந்த காரியம் நல்ல காரியமாகட்டும். நீங்கள் புரோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் இந்த அஸ்வினி தேவர்களை சோமத்தை குடிக்க செய்தீர்கள் இல்லையா, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் நல்லது செய்யணும். தயவு செஞ்சு, நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா, உங்களுடைய வல்லமை நல்ல பிரகாசமாக தெரிய வேண்டும். அதே மாதிரி இந்த சுகன்யை, அவளுடைய தந்தை, அவருடைய புகழும் இந்த உலகத்தில் பிரசித்தி அடைய வேண்டும். அதனால தான் உங்களுடைய திறமை என்ன, வல்லமை என்ன அப்படின்றத இந்த உலகுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. நீங்கள் விரும்புகிறபடியே எல்லாமே நடக்கும். அஸ்வினி தேவர்களுக்கும் இனிமேல் சோமம் கொடுக்கப்படும். என் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இப்படி கேட்ட உடனே செவனருக்கு அவருடைய கோபம் டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டிலிருந்து இந்திரனை விடுவிக்கின்றார். இப்போ என்னன்னா, அந்த கிருதையை, அது இருக்கு இல்லையா, அது மதம் அப்படின்ற பெயருடைய கிருதையை, அதை என்ன பண்ணுறாரு, மத்தியபானம், அதாவது இன்றைக்கி அந்த மதுப்பிரியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சாராயம், அப்புறம் பெண்கள், அதுக்கப்புறம் பாச்சிகைகள், அதாவது நம்ம அந்த தாயம் சூதாட்டம் விளையாடுகின்றோம் இல்லையா, அந்த காய்கள், அதுக்கப்புறம் வேட்டை, இந்த 4லையும் பிரித்து வைக்கின்றார். அதன் பிறகு இந்திரன், அஸ்வினி தேவர்கள், அதுக்கப்புறம் எல்லா தேவர்கள் எல்லாரையும் அந்த ஹோமத்தினால் நன்கு திருப்தி அடை செய்கிறார். அந்த அரசனுக்கு யாகத்தை நன்றாக செய்து முடிக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சுகன்யையுடன் காட்டில் இனிதாக வாழ்ந்து வந்தார். இப்போ சொல்கிற யுதிஷ்டா, இந்த பறவைகள்லாம் பாடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய தடாகம் அதோ இருக்கு பாரு, அதில் நீ சகோதரர்களோடு சேர்ந்து பித்திருக்களையும் தேவர்களையும் திருப்தி அடைய செய்வாய் அப்படின்றாரு. அதன் பிறகு சைந்தவாரண்யம், யமுனை, இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டும் அப்படின்றத லோமச மகரிஷி யுதிஷ்டருக்கு கூறுகின்றார். அந்த தீர்த்தங்கள், அதனுடைய பெருமைகள் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.